ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பாடப்பகுதி. இந்த விருத்தத்தின் தொடர்ச்சியாக ஐயா விருந்தருக்கு அருளிய ஞான உபதேசம் என்று சொல்லக்கூடிய விஞ்சை பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது விஞ்சை. வேண்டாம் வேண்டாம் காணிக்கையும் மிகவே வேண்டாம் கைகோலி ஆண்டார் நாராயணர் தனக்கு அணுபோல் வேண்டாம் காவடியும் வேண்டாம் எனவே நிறுத்தல் செய்து வாய்த்த சீரையாய் கவிழ்ந்திருக்க இரண்டாம் விஞ்சை இது மகனே நவில்வேன் மூன்றாம் விஞ்சையதே. ஐயா வைகுண்டரிடம் சொல்லுகின்றார். அதாவது இரண்டாவது விஞ்சையாக வழிபாட்டு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். யுகங்கள் தோறும் நாராயணரே தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த அவதாரங்களின் போது இறைவனை வழிபடுகின்ற போது மக்கள் ஒவ்வொரு முறையில் இறைவனை வழிபட்டு வந்தார்கள். பூஜை, புனஸ்காரம், காவடி, கைவிளக்கு, இப்படி பல நிலைகளில் வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த கலியை அழிக்க வந்திருக்கின்ற இந்த வைகுண்ட அவதாரத்தில் முந்தைய வழிபாட்டு முறைகள் வேண்டாம். ஏன் வேண்டாம் என்பதை இங்கே ஐயா இந்த இரண்டாவது விஞ்சையின் மூலம் சொல்லுகின்றார். காரணம், காணிக்கை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், முந்தைய காலங்களில் இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த கருவறையானது அங்கே இருள் சூழ்ந்திருக்கும். அப்போது மக்கள் இறைவனுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய பணிவிடையாளர்கள் தீபத்தை ஏற்றி அந்த இறைவனுடைய திருமுகத்தை காணும்படியாக செய்வார்கள். அப்போது மக்கள் அந்த சந்தோஷம், இறைவனுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டோம் என்ற அந்த சந்தோஷத்தின் காரணமாக அங்கே பூஜை செய்கின்ற பூசாரிகளுக்கு அவர்கள் மனம் ஓர்ந்து ஒரு காணிக்கை, ஒரு சிறு தொகையை கொடுப்பார்கள். இதுவே காணிக்கை, அதாவது இறைவனை தன்னுடைய கையால் அந்த திருவிளக்கை ஏற்றி காட்டினார், அதற்காக நாங்கள் ஒரு வெகுமதியை அளிக்கிறோம் என்று சொல்லி கொடுத்தார்கள். இதுதான் காலப்போக்கில் காணிக்கை என்ற பெயரோடு வந்தது. அதன் பிறகு அது மாறி உண்டியல் வைத்து அந்த காசு பணங்களை வசூலிக்கின்ற நிலை வந்தது. இந்த கலியுகத்தில் அது தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் அங்கே ஆன்ம ஜோதியாக அங்கே சுடர்விட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த இறைவனை நாம் கண்டுகொள்வதற்கு அங்கே வெளியில் தேட வேண்டாம். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் உயிராக இருக்கின்ற அந்த இறைவனை தன்னை உணர்ந்து தன்னுடைய தூய மனத்தால் கண்டுகொள்ள முடியும். ஆகவே புறத்தில் இறைவனை தேட வேண்டாம் என்பதால் இந்த முறைகளை தவிர்க்க வேண்டும், இந்த வழிபாட்டு முறைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக காவடி. கந்த அவதாரத்தின் போது அந்த முருக அவதாரம் எடுத்திருந்த நேரம் அங்கே எங்கெல்லாம் குன்று இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அந்த கந்தர் பெருமான் அங்கே அருள் பாலித்து வந்தார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். அதுபோல குன்றின் மேல் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்து வந்தார். அப்போது அந்த இறைவனை பார்க்க செல்லுகின்ற மக்கள், இறைவனுக்கு வழிபடுவதற்காக கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்கள், பூஜை பொருட்கள், இவையெல்லாம் அங்கே மலை மீது எடுத்து செல்ல வேண்டும். அப்படி மலை மீது எடுத்து செல்லுகின்ற போது அவர்கள் சோர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல் இருப்பதற்காக அந்த பூஜை பொருட்களை ஒரு காவடி போன்று அங்கே அமைத்து தோளிலே சுமந்து கொண்டு தங்களுடைய மலை ஏறுகின்ற களைப்பு தெரியக்கூடாது என்பதற்காக ஆடி பாடி சென்றார்கள். அதுவே பிற்காலத்தில் காவடி என்ற பெயரோடு அந்த வழிபாட்டு முறையானது தொடர்ந்தது. இந்த கலியுகத்தில் அதுவும் தேவையில்லை. இந்த கலியுகத்தில் அப்படி நாம் காவடி எடுக்கின்ற அந்த முறையை பின்பற்றுகின்ற போது அங்கே ஒரு கேலிக்குரிய ஒரு நிலை உருவாகும். இது கலியுகத்தினுடைய நிலை.
ஆகவே இவை தேவையில்லை. இறைவனை நம் உள்ளில் காண வேண்டும். அந்த புற வழிபாட்டால் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை தவிர்க்க வேண்டும். அதுபோல இதை சார்ந்து வருகின்ற பூஜை, புனஸ்காரம், கைவிளக்கு, ஆராட்டு, நீராடல், மஞ்சனை, குளி நீராடல், இப்படிப்பட்ட பல முந்தைய வழிபாட்டு முறைகள் இந்த கலியுகத்தில் தேவையில்லை. காரணம், கலியன் எல்லா தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களை பெற்றுவிட்டான். ஆகவே கலி எழிப்பதற்காக இந்த தெய்வ சக்திகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக இறை சக்தி எப்படி ஒரு பரபிரம்ம நிலையில் இருந்ததோ அதே நிலையில் மீண்டும் வைகுண்டமாக அவதாரம் நிகழ்த்தி இருக்கின்றது. இந்த வைகுண்ட அவதாரத்தில் நாம் இறைவனை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்ய வேண்டும். உண்மையான நம்முடைய மனதில் இருக்கின்ற தூய்மையான அன்பை தான் இறைவனுக்கு நாம் காணிக்கை ஆக்க வேண்டுமே அல்லாது வேறு பொருட்களையோ பூஜை முறைகளையோ செய்து இறைவனை நாம் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஆகவே உள்ள தூய்மையால் மட்டும்தான் நம் உள்ளத்தில் இருக்கின்ற நம்முள் இருக்கின்ற இறைவனை கண்டுகொள்ள முடியும். அதற்காக ஐயா உடலுக்குள் குறியாய் ஒத்து மிக வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். யாமளித்து வருவோம் என்று அந்த நிறைப்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக புற வழிபாடுகள் வேண்டாம் என்று எம்பெருமான் அறிவுறுத்துகின்றார். அதன்படி இவையெல்லாம் இங்கே நிறுத்தல் செய்ய வேண்டும் என்று ஐயா இரண்டாவது விஞ்சையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஐயா சொன்ன நெறியை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவோம். ஐயாவும்